அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான யோகம், அது மாளவியா யோகம். சுக்கிரன் தாங்க எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சுகத்தை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதே சுக்கிர பகவான் தான். ஏன்னா கலஸ்திரக்காரகன். குடும்ப விருத்தியாகணும்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். திருமணமே பண்ணுறது முக்கியம் கிடையாது. திருமணம் பண்ணி சந்தோஷமான ராஜ வாழ்க்கை வாழணும்னா, சுகமான வாழ்க்கை வாழணும்னா, பிடித்த வாழ்க்கை வாழணும்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணுங்கிறத விட இந்த மாதிரி ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் போது தான் அவங்க அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை அடைவாங்க. அதுதான் மாளவியா யோகம். அப்பேற்பட்ட ஒரு ராஜ யோகம் உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு பொன்னான பொற்காலமாக மாளவியா யோகம் ஏற்பட போகுதுங்க. இந்த யோகத்தினால் சிம்மராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் அளவில்லாத வருத்தங்களுக்கும் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்த போகிறார். இதனால் நாம் அடையக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறவங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்மராசி அன்பர்களே, சூரியனுடைய ஒரு வெளிச்சத்தில் பிறந்தவங்க, சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. சூரிய பகவான் தான் உங்களுடைய ராசிக்கே அதிபதி. அதனால தான் சிம்ம ராசி சிறப்பான ராசி, சிவபெருமான அம்சம் கொண்ட ராசி, ஒரு தீபத்தின் ஒளியை கொண்ட ராசி. இப்படி பல பெருமைகளை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்படின்னா, மற்றவங்கள தான் வாழ வச்சுங்க, நாம் அனுபவிச்சது கம்மி. அடுத்தவங்களுக்கு ஒரு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தோம், ஆனால் நாம் அதில் சந்தோஷமாக அனுபவிக்க முடியல. இன்றைக்கி பறக்க பாடுபட்டோம், ஆனால் பலன்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதுவும் இந்த ஒரு 3 வருஷ காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா எப்பேற்பட்ட பெரிய ஒரு பொசிஷனான ஒரு வாய்ப்புகளோடு வாழ்ந்த மனிதர்கள், எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி அடைந்தவர்கள் சிம்மராசிக்காரர் இந்த 3 வருஷத்தில் பெரும் சறுக்குகளை சந்திச்சிட்ருக்கிறீங்க, பெரும் நெருக்கடிகளை சந்திச்சிட்ருக்கிறீங்க. ஏன்னா அஷ்டமத்தில் சனி கரெக்டாக உட்கார்ந்து 2ஆம் இடத்தை, உங்களுடைய குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். நல்ல கணக்கு போட்டு பாருங்கள். தேவையில்லாத விரயங்கள் ஆகியிருப்பீங்க, நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, ஏமாற்றங்கள் யாரை நம்பினீங்களோ அவங்கள உங்களை காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, வேதனைப்படுத்தி அம்போடு உட்கார வைக்க அளவுக்கு சிரமத்தை கொடுத்துருப்பாங்க. சிலரெல்லாம் பார்த்தோம்னா இடமாற்றம் பண்ணி நிம்மதி இல்லை, வேலை இழந்து புதிய வேலையை தேட முடியல, இருக்கிற வேலையே கைவிட்டு போயிருச்சு. இதெல்லாம் பல்ல கடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க. என்ன செய்யுதுன்னு புரிய மாட்டேங்குது. எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா வீட்லேயே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு சிம்மராசிக்கிறது தான் நிலைமை. சரிங்களா? பணம் காசு கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தவங்களுக்கு இன்றைக்கி எல்லாமே கஷ்டமாக போயிட்டுருக்குதுங்க. எப்படிங்க இது மீண்டு வர்றது? எந்த சாமியை கும்பிடலாம், எந்த மாதிரி முயற்சி எடுக்கலாம், எங்கே போய் வேலை செய்யலாம், எப்பேற்பட்ட வேலை செய்யலாம், இது எல்லாமே குழப்பமாக போயிட்டுருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா படப்படன்னு செஞ்சு பிடிச்சிருவீங்க. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா யோசிக்காமல் செஞ்சுருவீங்க. அப்போ செஞ்சால் தான் அன்றைக்கி நைட்டை தூக்கம் வரும். ஐயோ அந்த வேலையை முடிக்கலையே அப்படின்னா வருத்தமாகவே இருக்கும். எப்போ விடியும் அந்த வேலையை முடிக்கலாம், அந்த மாதிரி நினச்சி வேகம் எடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு இப்போ பார்த்தோம்னா எந்த வேலையை எடுத்தாலும் செய்யலாமா செய்யக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாது, பண்ணால் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, யாரும் நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா குடும்ப வாழ்க்கையிலேயே சில எவ்வளவு நம்ம உயிருக்கு உயிராக நம்பி ஒரு வாழ்க்கை பட்டமோ அந்த வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டிங்க ஆச்சுங்களா? அப்படி என்ன கணவன் மனைவினால பிரச்சனை நான் சொல்ல வரல, ஆனால் இடையில் இருக்கிறவங்களால வந்த பிரச்சனை உங்களுடைய குடும்பத்திலேயே சிக்கல்கள் உருவாக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஆனால் எதிரி என்ன நினைக்கிறாங்களோ அதன் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. நாம் நினைக்கிறது பூரா நடக்க மாட்டேங்குது தான் பிரச்சனை. ஆனால் அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி மாளவியா யோகம். இந்த ஒரு இளமையாக ஒரு மனிதன் ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைகிறது, வண்டி வாகன ஆடம்பர லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறது இந்த சுக்கிரன் தான். அந்த ஒரு மாளவிய யோகம் உங்களுக்கு ஏற்படுறதுனால இந்த மாதிரி ஒரு அற்புதமான சில வாய்ப்புகள் கைகூடி வரும். பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன்கள் ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் உங்களுடைய
பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை நாளில் சில பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு கையெடுத்து கும்பிட்டு வாங்க முடியாத பட்சத்தில் போதும், நன்மைகள் நடக்கும். டைம் கிடைக்கிற போது அதாவது கஞ்சனூர் போயிட்டு வாங்க, சிறப்பான ஒரு மாறுதல்கள் உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புது பொலிவு ஏற்படுத்தும். இன்னும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முடிஞ்ச வரைக்கும் போங்க, முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வெள்ளிக்கிழமை நாளில் போயிட்டு வாங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர் கண்டிப்பாக அதாவது ஸ்ரீரங்கம் இந்த சுக்கிரன் 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பிறகு ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஒரு சிறப்பான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா ஜென்மத்தில் கேது இருந்து மனக்குழப்பங்களை கொடுத்தது. சிலெல்லாம் வண்டி வாகனம் விரயங்களாக இருக்கும், வீடு வாசல் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். ஒன்று ஆரம்பித்து கட்டலாமல் கட்டணுங்க, பாதியிலே நின்று போச்சுங்க, வேலை செய்யவே முடிய மாட்டேங்குதுங்க. வேலைக்கு வரவங்களெல்லாம் நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. பெரிய ஒரு தொழில் நடத்திட்டு இருந்தேங்க, 500 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன். இன்றைக்கி நெட்வொர்க் பெரிய அளவில் இருக்குது. நான் கணக்கு போடுறதெல்லாம் பெரிய அளவில் கணக்கு போடுவோம், கோடி கணக்கில் பல ஆயிரம் கணக்கில் பொருளாதாரம் நம்ம கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆனால் எல்லாமே உழைப்பு தான் போட்டுட்ருக்குறேங்க, ஆனால் உருவாக்கிட்டேன். ஆனால் அதனால் பலன் எல்லாம் 99% ஓகே, 1% நடக்கவே மாட்டேங்குது, டிலே ஆகிட்டே இருக்குது. சிம்மராசிக்காரர் இப்படி ஒரு சூழ்நிலை தான் அனுபவிச்சுட்ருக்கிறீங்க. எல்லா இறைவனுடைய பக்தி இருக்குது இல்லைங்கிறத விட மனசில் தைரியம் இருக்குது, நம்பிக்கை நாணயம், கரெக்டான ஒரு வாக்கு கொடுத்துட்டா கரெக்டாக காப்பாற்றிட்டு இருக்கிறவங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் நம்மளுடைய வாக்கு பொய்யாயிருமா, வளர்ச்சி இப்படியே போச்சுன்னா நம்ம எப்படி குடும்பம் சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றது? இன்றைக்கி சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப இருக்கும், ஆனால் அடுத்து உங்கள்கிட்ட பணம், நம்மளுடைய பணம் சிக்கியிருக்கு, வரமாட்டேங்குது, கேட்ட சங்கடங்கள் வருது, தேவையில்லாத விரோதங்கள் ஏற்படுது. அதாவது நேருக்கு நேர் எதிரி வந்தால் பார்த்துக்கலாம், மறைமுகமாக சதி வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில வேலையிலேயே சில இடைஞ்சல்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மாற்றங்கள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 19ஆம் தேதியிலிருந்து, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட மே 14ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நினச்ச காரியங்களை சக்ஸஸ் பண்ண முடியும். வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வளர்ச்சி அடைய முடியும். மன வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய வைக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் அதாவது குடும்பத்துக்குள்ளே திருமணம் சார்ந்தது ஒரு நல்ல விசேஷங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய, கமிட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக போகுது. நினச்சவங்களுடைய நட்பு நிரந்தரமாக கிடைக்க போகுது. அப்போது இந்த சுக்கிரன் பயிற்சி சாதகமான காலத்தை சரியாக பயன்படுத்துங்க, நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார் அடிப்படையில் இந்த பலன்கள் நான் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகங்கிறது ஒரு நம்மளுடைய முழுமையான பலன்களை, நம்மளுடைய வாழ்க்கையின் தரத்தை, நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் அந்த பிறப்பு ஜனன ஜாதகம். நம்மளுடைய முகத்தை பார்த்து, கண்ணாடியை பார்த்து எப்படி நம்ம முகத்தை சரிப்படுத்திக்கிறோமோ அப்படி நம்ம ஜாதகத்தை பார்த்து இனி வரக்கூடிய காலத்தை நம்ம எப்படி நம்ம அதை சரியாக பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது புரிஞ்சு அதன் அடுத்து அந்த மாதிரி நம்ம வழி நடத்தினோம்னா கண்டிப்பாக நாமளும் ஒரு வெற்றியாளர்கள் தான் சிம்மராசிக்காரர் பொறுத்த வரைக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் முனை மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய பலன்களை, முழுமையான பலன்களை கேட்டு அற்புதமாக தெரிஞ்சு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகக்கூடிய காலமாக இந்த மாளவிக யோகம் அமையப்போகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.